திருவள்ளூர் மாவட்டம் குத்தம்பாக்கம் நேமம் சாலையில் 3 அடிக்கு மேல் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நவீனிடம் கேட்கலாம். நவீன், தற்பொழுது வாகன ஓட்டிகள் எந்த அளவுக்கு சிரமப்பட்டதா சொல்லியிருக்கிறாங்க, என்ன விவரம்? திருவள்ளூர் மாவட்டம் நேமம் ஏரி திறப்பு காரணமாக குத்தம்பாக்கம் நேமம் பிரதான சாலை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. 3 அடிக்கு சாலையில் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுவதை பார்க்க முடிகின்றது. இந்த சாலை பயன்படுத்த முடியாத சூழலிலும் இந்த கிராம மக்கள் தற்போது ஆபத்தான முறையே பயணித்து வருகின்றனர். கார், கனரக வாகனம் மட்டுமின்றி இருசக்கர வாகனங்களும் இதில் செல்கின்றனர். கிட்டத்தட்ட வேகமாக தண்ணீர் செல்லும் சூழலில் வாகனங்கள் இதில் இயக்கி வருகின்றனர். நேற்றிரவு கிட்டத்தட்ட நேமம் ஏரியில் இருந்து 900 கன அடி நீர் திறக்கப்பட்ட சூழலில் 2 இருசக்கர வாகனங்கள், ஒரு சைக்கிள் உள்ளிட்டவை அடித்து செல்லதாக தெரிகின்றது. அந்த காட்சியை அந்த அடித்து செல்லப்பட்ட இருசக்கர வாகனங்கள் இன்னும் மீட்கப்படாமல் அங்கேயே கிடப்பதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. ஏற்கனவே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கும் சூழலில் விவசாய நிலங்களில் அந்த ஆபத்தை உணராமல் ஏராளமான சிறுவர்கள் அங்கு நீச்சல் அடித்து விளையாடி வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. எந்த ஒரு தடுப்புகளும் பாதுகாப்புகளும் இல்லாத சூழலில் அந்த பகுதியை பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ரதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நவீன்.